அக்டோபர் 4th அப்போ எடுத்த விலாக் தான் இது. காலையிலேயே பால் பாயாசம்லாம் செஞ்சுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே. அதனால் காலையிலேயே அவருக்கு பிடிச்ச மில்க் மேட் பால் பாயாசமும் பூரி செஞ்சுருக்கோம். அதுக்கு கிழங்கு செஞ்சுருக்கோம். காலையில் டிஃபன் இது தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்ச் வீட்டில் எதுவுமே செய்யலை, கடையில் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் 5 பார்சல் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. கூட 65ம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. லஞ்சை இப்படி தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 மணி போல் வெளியே கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா மெரினாக்கு தான் போயிருந்தோம். எப்போவுமே பெசன்ட் நகர் தான் அதிகமாக போவோம். இதுதான் அவரோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. மெரினா போனோடனே சுந்தரி அக்கா கடைக்கிட்டே ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு உள்ளே நடக்க ஆரம்பித்தோம். சூப்பராக கட்டியிருக்காங்க. பார்க் மாதிரி பசங்களுக்கு செலவே இல்லாமல் நம்ம குழந்தைங்கள விளையாட வைக்கலாம். இங்கே பாருங்கள், காந்தி தாத்தா மாரி ஒருத்தர் ஸ்டாச்சு மாரி நின்றுட்டு இருந்தார். அவ்வளோ வெயில்லையும் பெயிண்ட் அடிச்சுட்டு ரொம்ப கஷ்டம். பசங்க விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. இங்கே இதுமாரி இந்த பார்க்கில் இருக்கோம் பார்த்திங்களா, அது எல்லாமே இருக்குது. நிறைய கூட்டம் இருந்தது. நாங்கள் போனது சாட்டர்டேன்றதுனாலவே லீவ்லாம் வேறு முடிய போகுதில்ல, அதனால் நிறைய கூட்டம் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்களா படிப்பகம் போட்டுட்டு ஒரு டென்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. பசங்க விளையாடினாலும் கொஞ்சம் வயசானவங்க அப்படியெல்லாம் உள்ளே கொஞ்சம் நேரம் நிழலில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. குப்பை தொட்டி கொண்டு எல்லாமே மூங்கிலே செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வெளிநாட்டிலலாம் பீச்சில் அப்படியே படுத்துகிட்டே பார்ப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாமே மூங்கில் செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. சாண்ட்ராவும் அவங்க அப்பாவும் இந்த முறை ரொம்ப நேரம் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாகவே அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் தனியும் உட்காந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருந்தோம். வந்துடுங்கன்னு 2 பேரும் பாருங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துருக்காங்க. அதில் கண்ணாடிலாம் போட்டு. தனியாக கண்ணாடி தர மாட்டேன்னு சொன்னதுனால சாண்ட்ராக்கு ரொம்ப கோவம். அதனால் போஸே கொடுத்துருக்க மாட்டா எதுலேயுமே. அழுதுகிட்டே இருந்திருப்பா. இவ கொடுக்கவே மாட்டா சின்னது. இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே சுக்கு காஃபி, ஐஸ்கிரீம், ஜூஸு எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. இதை பாருங்கள், இந்த சிப்பி மாதிரிலாம் இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் நிறைய பேர் ஃபோட்டோஸு எடுத்துகிட்டு இருந்தாங்க. வர வழியில் தனியாவோட செப்பல் தொலைஞ்சு போச்சு, அதை தேட அவர் போயிருந்தார். மெயினாக இங்கே லவர்ஸ்லாம் ஒன்றா உட்காரக்கூடாது. இங்கே கட்டியிருக்காங்கல்ல, இதில் எதுலேயுமே லவர்ஸ்லாம் ஒன்றா உட்காரக்கூடாது. அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தால் வாட்ச் பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க அங்கே. அவங்க எல்லாருமே இங்கே பாருங்கள் கேட்குறாங்க, உட்காராதீங்க, கீழே இருக்குங்க, குப்பை போடக்கூடாது, எல்லாமே சொல்கிறாங்க அவங்க. ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மெரினா கூட்டிகிட்டு போங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.